ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக விண்ணப்ப படிவங்கள் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக என்றைக்கு புதிய விண்ணப்பங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. முக்கியமாக எல்லா கிராமத்திலும் எந்த இடத்துல முகாம் நடத்த போகிறாங்க, முகாமில் எங்கே அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க, அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ண என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணுறவங்களுக்கான வாய்ப்பு அந்த முகாமில் நடத்தி கொடுப்பாங்க இல்லை மேல்முறையீடு பண்ணுறதுக்கு இ-சேவையில் தான் வழிவகுப்பாங்களா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கு அவங்க அப்ளிகேஷன் எந்த டைமில் கொடுப்பாங்க, அதுக்கு டோக்கன் என்ன டேட்டில் கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க தவற விட்டுருப்பீங்க. மேல்முறையீடு பண்ணாதே கிட்டத்தட்ட மேல்முறையீடு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்ட ஒரு 56 லட்சம் பேரில் 11,85,000 பேர் மட்டும்தான் மேல்முறையீடு பண்ணிவிட்டு இப்போ ஜனவரி மாதம் 2 லட்சம் பேர் பணம் பெற்றிருக்கீங்க. மீதி பேருக்கு எந்த டேட்டில் பணம் வரும். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணாதே தவற விட்டவங்களாம் திரும்ப மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்களா, இல்லை புதுசாகவே முகாம் மூலயமா அப்ளை பண்ணலாமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வரீங்க. அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமான அறிவிப்பாக இந்த வீடியோ டீட்டெயிலாக இருக்க போது. அதனால் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களாலும் சரி, இல்லை மேல்முறையீடு பண்ணிவிட்டு பணம் வராத வெயிட் பண்ணுறவங்களாலும் சரி, இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் வீடியோவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஒரு 2 கிரேஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து அப்பப்போ நம்ம டெய்லியும் வீடியோ கொடுத்துன்னு வரோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்குற தகவல் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் யூஸ் இல்லாத போயிடும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செய்து இப்போயே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வீடியோக்கு போயிடலாம். ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான நான் சொல்கிற தகவல் டீட்டெயிலாக புரிய வரும். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி முகாம் மூலியமாக சிறப்பு முகாம் மூலியமாக 2 கட்டமாக தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்களில் விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டிருந்தது. இதில் தன்னார்வர்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டு ஒரு 500 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வர்கள் அப்படின்ற பேட்ச் போல் பிரித்து அந்தந்த வார்டு வைஸ் அந்தந்த ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலயமா நீங்கள் விண்ணப்ப படிவங்களை எழுதி கொடுத்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப் மூலியமாகவே தன்னார்வர்கள் அவங்களுடைய மொபைலில் அப்ளை பண்ணி உங்களுக்கான எஸ்எம்எஸ் கூட வந்திருக்கும் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா நகரங்கள் கிராமங்களில் சேர்த்து 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் தகுதி வாய்ந்தவங்களா கருதி தமிழக அரசு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல்ல பார்த்தீங்கன்னா 1,06,50,000 பேருக்கு சாங்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் செலுத்தியிருந்தாங்க செப்டம்பர் 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 15ஆம் தேதி அஃபிஷியலாக முதலமைச்சரே இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்கள பரிசீலனை மற்றும் கலாய் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பெண்டிங்கில் இருந்தது. அதில் 2ஆம் கட்டமாக ஸ்டார்ட் பண்ணி வச்சு இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி பரிசீலனை மற்றும் கலாய்வில் இருந்தவங்களுக்கு ஒரு 7,36,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை 2ஆம் கட்டமாக ஸ்டார்ட் பண்ணும்போது பணம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. மீதி பேர்லாம் ஒரு 56 லட்சம் பேருக்கு மேலே இந்த ஸ்கீமில் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தகுதி வாய்ந்தவங்களும் சில கருதுனாங்கன்னா இ-சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தமிழக அரசு மூலயமா சொல்லியிருந்தாங்க. அதன் மூலயமா யாரெல்லாம் ஒரு சிலவங்க எலிஜிபிளாக கருதுறாங்களோ அவங்களாம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் கிட்டத்தட்ட 11,85,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் தகுதியானவங்களுக்கு பணம் செலுத்தப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஏற்கனவே நம்ம சேனலில் பழைய வீடியோவில் கொடுத்த அப்டேட் போலே மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல்முறையீடு பண்ணவங்கள பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்கூட்டியே ₹1 கிரெடிட் ஆச்சு. அதையும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1,000 ரூபாய் வரப்போகுது 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் 10ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் கிரெடிட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தொடர்ந்து அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முகாம் நடக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களோட பர்சனல் பராமரித்தால் அப்ளை பண்ணாத தவற விட்டுருப்பீங்க. ஒரு சிலவங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது தன்னார்வர்கள் எரர் கூட ஷோ ஆயிருக்கும். அதனால் நிறைய பேர் அப்ளை முன்னாடி தவற விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தமிழக அரசு உருவாக்கி கொடுக்க போகுது. இது சம்மந்தமாக என்னைக்கு டேட் கொடுப்பாங்க, என்னைக்கு முகாம் நடத்துவாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் வரும் திங்கட்கிழமை
திங்கட்கிழமையிலேருந்து புதிய விண்ணப்பம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து தகவல் வந்து கிடச்சிருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருந்தது. இந்த திங்கள் அப்படி இல்லைனா அடுத்த திங்கள் வந்து முகாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் தான் முகாம் மூலியமாக வந்து நடைபெற போகுது. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. முகாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஷன் கடையிலே வந்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து நிறைய தொகையான மெம்பர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் வந்து இன்னும் அப்ளை பண்ணாத இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையிலே வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்போம். அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து தகவலாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் உங்களுடைய ரேஷன் ஷாப்லேயே நீங்கள் வந்து கேட்டிங்கனாவே அதுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து சொல்லுவாங்க. என்னைக்கு டேட்டில் வந்து ஃபார்ம் வரும், எப்போ வந்து நாங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கேளுங்க. மேக்ஸிமம் மேனுவலாக தான் நீங்கள் ரைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரேஷன் கடையில் இருக்கிற ஆஃபீஸர் அப்படி இல்லைனா தன்னார்வர்கள் மூலிமா ஆப் மூலிமா வாலண்டியர்ஸ் மூலிமா உங்களுக்கு அப்ளை பண்ணி வந்து கொடுப்பாங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணோடனே உங்களுக்கான மெசேஜ் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்ப படிவம் ஆப்பில் இதே போல் தான் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும். அதனால் வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம பழைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தேவை அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆதார் கார்டு, அடுத்தது பெயர், குடும்ப அட்டை, இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. முக்கியமாக வந்து திருமணம் ஆனவங்களா திருமணம் ஆகாதவங்களா வந்து கேட்டிருப்பாங்க. தொலைபேசி எண் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக வந்து ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து கட்டாயமாக வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, வாடகை வீடா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மாவட்டம் குறிப்பாக வந்து எந்த மாவட்டம் அப்படின்றத அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நீங்கள் இருக்கிற மின் இணைப்பு எண் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வீட்டு வந்து உங்களுடைய சொந்த வீட்டில் என்ன மின் இணைப்பு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ முக்கியமாக வந்து அது விண்ணப்பதாரரின் பெயரில் இருந்து அதை வந்து குறிப்பிடுங்க. கரெக்டாக வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வங்கியின் பெயர், வங்கியின் கிளை, அடுத்தது வந்து வங்கியின் கணக்கு எண் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட் எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் கம்பல்சரியாக வந்து உங்களுடைய என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறீங்க, ஆதார் கார்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கும். அது போல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஆதார் கார்டில் பிரைமரியாக என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கோ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பிரைமரியாக வந்து NPCI லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் வந்து கொடுத்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றத முக்கியமாக வந்து தெரிஞ்சுங்க. நம்ம ஒரு வீடியோலையும் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கும். டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா உங்களுக்கு ஆதார் லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பணம் வரும் அப்படின்றத நீங்கள் விண்ணப்பம் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கட்டாயமாக வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு வந்து செய்யப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஏற்கனவே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்லே வந்து சொல்லியிருக்கோம். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத இருக்கீங்க, புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணுறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பயனாளிகள் அதாவது உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பணம் வரப்போகுதுன்னா மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆய்வு வந்து நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அரையாண்டு, காலாண்டு, முழாண்டு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கலாய்வு வந்து நடத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 சக்கர வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இல்லை. நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணும்போது 4 சக்கர வாகனம் வச்சில்லாத நீங்கள் வந்து ஸ்கீமில் வந்து அப்ரூவல் ஆகிட்டீங்க, பணம் இருக்கீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கான பணம் வரும்போது நீங்கள் 4 சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் வந்து பதிவு செய்யும்போது அப்படி இல்லைனா பத்திரப்பதிவு வந்து அதிகமாக வந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து வெளியே போயிடுவீங்க. டெலிஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3600 யூனிட்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது கம்மியாக வந்து கரண்ட் யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கரண்ட் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமில் வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து மின்சார பயன்பாட்டை பற்றி தரவுகளை வந்து கண்டிப்பாக வந்து ஆய்வு செய்வாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு மூலமா நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயிலான வெரிஃபிகேஷன் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. நீங்கள் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த ஸ்கீமில் பணம் வாங்குறவங்க அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிலவங்க வந்து ஒரு முக்கியமான கேள்வி வந்து கேட்குறீங்க. புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எந்த ஏஜ் வந்து இருக்கணும், 21 வயது சொல்கிறாங்க, அவங்க எந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி பிறந்தவங்களாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதாவது வந்து KMUT அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியை வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண போகிறவங்க 21 வயது கம்பல்சரியாக வந்து நிரம்பி இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவர் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஒரு குடும்பத்தில். முக்கியமாக வந்து அவங்க வந்து செப்டம்பர் 15, 2022 தேதிக்கு முன்னர் பிறந்தவராக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2002 அதாவது
செப்டம்பர் 15 2002 தேதிக்கு முன்னாடி வந்து பிறந்தவங்களாக வந்து இருக்கணும். ஒரு சில வீடியோவில் கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து 2022 வந்து சொல்லிட்டோம். அதாவது வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செப்டம்பர் 15 2002 இந்த 2002க்கு முன்னாடி பிறந்தவங்க செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள். அவங்களுக்கு தான் வந்து 21 வயதாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து கருதுறாங்க அப்படின்றத முக்கியமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏஜ் வந்து இதுக்கு மேலே வந்து இருந்ததுன்னா, இது கம்மியாக வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் இல்லை. புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்குறவங்களும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் இந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு 21 வயது இது இருக்குதா, அதான் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் கால்குலேஷனாக வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து உங்களுக்கு 2023 முன்னாடி எந்த டேட்டு, அது மட்டும் இல்லாமல் 2002க்கு முன்னாடி வந்து இந்த செப்டம்பர் 15 முன்னாடி நம்ம பிறந்திருக்கோமா அப்படின்றத நீங்கள் டேட்டா பர்த் வச்சு நீங்கள் கால்குலேஷனாக வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ண போகிறவங்க முக்கியமாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டே கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து ஆதார் கார்டில் கம்பல்சரியாக வந்து லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து வரும். புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டை வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுங்க. நம்ம சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம சஜஷன் பண்ண மாட்டோம். இருந்தாலும் வந்து கூட்டுறவு வங்கியில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், அப்படி இல்லைனா எஸ்பிஐ இந்தியன் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தானே அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபி அக்கௌண்ட், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். இது நிறைய பேருக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதன் மூலிமா வந்து பணம் வருதுருக்கு. ஒரு சிலவங்க வந்து மணி ஆர்டரில் கூட வந்து பணம் வரும். ஒரு சிலவங்க மணி ஆர்டரில் வரும்போது அவங்க வந்து ஐபிபி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் வந்து பணம் வரதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பணம் வந்து பிடித்தம் எது வந்து செய்ய மாட்டாங்க. ஒரு சில பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லைனா எஸ்எம்எஸ் சார்ஜ் வந்து எடுப்பாங்க, ஏடிஎம் சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க. முக்கியமாக வந்து மினிமம் பேலன்ஸ் பொறுத்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சார்ஜஸாக வந்து எடுப்பாங்க. போடுறதே வந்து கவர்மெண்ட் வந்து 1000, அதில் வந்து மினிமம் பேலன்ஸ், எஸ்எம்எஸ் சார்ஜ், ஏடிஎம் சார்ஜஸ் இது போல் வந்து எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீமில் 1000 வந்து வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க, வருத்தப்படுவீங்க. அதனால் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அதை ஆதார் கார்டில் வந்து லிங்க் பண்ணிவிட்டு அதை வந்து கொடுங்க அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு எந்த இடத்துல முகாம் வந்து நடத்துவாங்க, என்ன டேட்டில் வந்து முகாம் வந்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போ அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும், என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து கொடுக்கணும், எதெல்லாம் வந்து க்ரைட்டீரியா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து யாருக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து அப்ளை பண்ணாத இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இந்த ஸ்கீம் சம்மந்தமாக புதுசாக வந்து அப்ளை பண்ண சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா நாங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மட்டும் தான். நிறைய பேர் வந்து வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பழைய வீடியோவில் ஒரு கமெண்ட்டுக்கும் லைக் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணோம். அது நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட். அதன் மூலிமா 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். சில்வர் ப்ளே பட்டனும் வந்து இப்போ யூடியூப் தரப்புலேருந்து வந்து கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ கண்டிப்பாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றதும் இந்த வீடியோவில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.